வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மெயின்ஸ் பிஒய்க்யூஸ் அண்ட் ஆல்சோ மெயின்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸுங்கிற மாதிரி ஒரு 60 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து 20 கொஷின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து எல்லா கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ண முடியல. இப்போ இந்த செஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, ஐ ஹேட் மேட் சச் கொஷின்ஸ் பட் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஜஸ்ட் டு கிளைம் இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்திருக்கேன் பேஸ்ட் ஆன் பிஒய்க்யூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கிளைம் பர்பஸ். ஸோ இந்தியாஸ் கிராப்பிங் பேட்டர்ன் அக்ரி இந்தியாஸ் கிராப்பிங் பேட்டர்ன் ஹஸ் சேஞ்ச் டியூ டு ஷிஃப்டிங் கன்சியூமரிஸ்டிக் டிமாண்ட், climate change and market incentives. Discuss with suitable examples. ஸோ இந்த கொஷின் நம்ம வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, how has feminization of agriculture reshaped rural India? Discuss the challenges faced by women farmers and suggest the measures for equitable agricultural growth. Feminization of அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கான்செப்ட், அதே மாதிரி விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், ஸோ இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் தான் கொஷின் தான் இது. ஸோ எப்படி வந்து ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ரூரல் இந்தியாவை வந்து ரீஷேப் பண்ணியிருக்கு, challenges faced by women farmers, generally women farmers, so suggest the measures. So இந்த கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இரிகேஷன் எப்பயுமே மைக்ரோ இரிகேஷன் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் வாட்டர் ப்ரைசிங் இன் இம்ப்ரூவிங் இரிகேஷன் எஃபிஷியன்சி அண்ட் அட்ரஸிங் கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன். வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஹிண்டர்ட் இட்ஸ் அடாப்டேஷன்? ஏன் வந்து நம்மளால் வந்து இரிகேஷன்ஸை வந்து ப்ராப்பராக அடாப்ட் பண்ண முடியல? ஸோ ஹிண்டரன்ஸ் இன் அடாப்டிங் த இரிகேஷன் அண்ட் வாட்டர் ப்ரைசிங் சிஸ்டத்தை வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இம்ப்ரூவ்ஸ் த லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் இன் இந்தியா. ஸோ கிளாசிக்கல் கொஷின், இது வந்து எல்லா வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின், பிகாஸ் நம்மளோட சிலபஸ்லேயே லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி இருக்குது. ஸோ ஹவு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இம்ப்ரூவ் த லைவ்லிஹுட் ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. டிஸ்கஸ் their ரோல் இன் ப்ரமோட்டிங் ஈக்விட்டபிள் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், what are the key features of contract farming? Discuss its role improving the agricultural productivity, farmers income and market efficiency in India. So contract farming அதோட agriculture productivity, அதுக்கப்புறம் market efficiency in இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து அது இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, how can farmer producing organization and cooperative farming strengthen the small and marginal farmers. ஸோ எப்படி வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. டிஸ்கஸ் தேர் ரோல் இன் ப்ரமோட்டிங் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஆக்சுவலாக ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனோட ரோல் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சச் கைண்ட் ஆஃப் கொஷின். ஸோ நெக்ஸ்ட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஃபுட். Small and micro food units can drive the value addition, employment and rural development in India. So micro food processing units பற்றி கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், ஸோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ் அண்ட் கவர்மெண்ட் மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can expect a question. So we can expect a question with respect to small and marginal farmer, means small and micro food processing unit. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கஸ் த கீ டிரைவர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அண்ட் எக்ஸாமைன் ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அண்ட் எக்ஸாமைன் தி ஹவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். வி கேன் எக்ஸ்பெக்ட் சச் கைண்ட் ஆஃப் கொஷின். கீ டிரைவர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அண்ட் எக்ஸாமைன் ஹவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் த செக்டார். ஸோ வாட் இஸ் ப்ரிசிஷன் ஃபார்மிங்? ஸோ நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப காமனான கொஷின். ப்ரிசிஷன் ஃபார்மிங், டிஸ்கஸ் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் எக்ஸாமின் த ரோல் ஆஃப் ட்ரோன்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி இன் இம்ப்ரூவிங் தி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரிசிஷன் ஃபார்மிங், நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன இன் ப்ரிசிஷன் ஃபார்மிங்கில் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ APMCs and Food Corporation India's have not only implemented the development of agriculture, but also have contributed to the food inflation in India. So APMCs and Food Corporation of India, அவங்களோட ரோல் இன் ஃபுட் இன்ஃப்ளேஷன், ஸோ அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ ஹவு ஃப்ராக்மெண்டட் அக்ரிகல்ச்சர் affect the land affect the how fragmented of agricultural land affect the productivity and income of farmers. This is classical question. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்மளோட என்சிஆர்டிலே இருக்கும். ஸோ டிஸ்கஸ் த மெஷர் டு அட்ரஸ் த இஷ்யூ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஸோ ஹவு டஸ் த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அஃபெக்ட் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ், இது வந்து நம்ம கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வாட் இஸ் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். வாட் இஸ் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, டிஸ்கஸ் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் சேலஞ்சஸ், ஹவு கேன் இட் இம்ப்ரூவ் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, எப்படி வந்து இது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஹவு த இம்மன்ஸ் பொட்டன்ஷியல். ஸோ இந்தியா ஹஸ் இம்மன்ஸ் பொட்டன்ஷியல் டு எமர்ஜ் அஸ் குளோபல் லீடர் ஆஃப் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து கேட்கலாம் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன்ஸை பற்றி. ஸோ எக்ஸாமின் த கன்ஸ்ட்ரெயின் இன் ஹார்னஸ் திஸ் பொட்டன்ஷியல் சஜஸ்ட் த சூட்டபிள் மெஷர்ஸ். ஸோ இதை ஆயில் சீட் ப்ரொடக்ஷன்ஸை பற்றி நமக்கு வந்து கொஷின் வரலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு மச் அக்ரிகல்ச்சரில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அதுக்கடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, எர்த்குவேக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எர்த்குவேக்கை வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி டிஸ்கஸும் பண்ணியாச்சு டீட்டெயிலாக. ஸோ ஜோனேஷன் ஆஃப் எர்த்குவேக் அதெல்லாமே. ஃப்ளட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா ரிமைன்ஸ் ரியாக்டிவ் ரேதர் தேன் ப்ரிவென்டிவ். ஸோ ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பற்றி நமக்கு வந்து கொஷின்ஸ் வரலாம். என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்ஸு, அதுக்குண்டான மெஷர்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்லைட்ஸை பற்றி கொஷின் வரலாம். லேண்ட்ஸ்லைட்ஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இம்பாக்ட் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் சஜஸ்ட் த மெஷர்ஸ். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸோட இம்பாக்ட் சஜஸ்ட் த மெஷர்ஸ் ஃபார் தி லேண்ட்ஸ்லைட்ஸ் டு மேனேஜ் தி லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ அதோட காசஸ் என்ன, லேண்ட்ஸ்லைட்ஸோட காசஸ் என்ன, அது எப்படி மிட்டிகேட் பண்ணுறது. அதுக்கடுத்து அர்பன் ஃப்ளட். ஸோ இந்த வருஷம் வந்து அர்பன் ஃப்ளட்டை பற்றி கொஷின் வரலாம். ஸோ அர்பன் ஃப்ளட்ஸ் எல்லாமே வந்து கிளைமேட் இன்டியூஸ்டு டிசாஸ்டரா, இல்லை ஆந்த்ரோபோஜெனிக்கா, இல்லை அதோட ஸோ ஃப்ளட்டிங் இன் அர்பன் ஏரியாஸ் ஆஃப் எமர்ஜ் கிளைமேட் இன்டியூஸ்ட் டிசாஸ்டர். டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த ஃப்ளட். மென்ஷன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டூ சச் மேஜர் ஃப்ளட்ஸ். ஏதாவது ஒரு ஃப்ளட்ஸோட எக்ஸாம்பிள்ஸை பற்றி கேட்டு இது மாதிரி சொல்லுங்கள். அர்பன் ஃப்ளட்ஸை பற்றி கொஷின் வரலாம். அர்பன் ஃப்ளட்டிங்கை பற்றி நமக்கு கொஷின் வரலாம். கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் பற்றி நமக்கு வந்து கொஷின் வரலாம் ஹிமாலயன் ரீஜன்ஸில். அதோட கிளேஷியல் லேக் மெஷர்ஸ் எல்லாமே என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க, கவர்மெண்ட் மெஷர்ஸ், அதை பற்றி கொஷின் வரலாம். ஸோ ஹீட் வேவ். ஹீட் வேவ், வாட் ஆர் த மேஜர் காசஸ் ஆஃப் த ஹீட் வேவ் அண்ட் டிஸ்கஸ் த கீ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் டு மிட்டிகேட் தேர் இம்பாக்ட். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கொஷின். ஹீட் வேவ் பற்றி கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ இதை பற்றி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வேவ்னா இது அதாவது ஜென்ரலாக டேட்டாஸு, அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் மெஷர்ஸ், காஸ் ஆஃப் தி ஹீட் வேவ்ஸு, ஸோ இம்பாக்ட் ஆஃப் தி ஹீட் வேவ், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், ஹீட் ஆக்ஷன் பிளானு. ஸோ சாரி ஸோ ஏன்னா இந்த வருஷம் ஹீட் வேவ்ஸ் வந்து ரொம்பவுமே ஹீட் வேவ்ஸ் அண்ட் அர்பன் ஃப்ளட்டிங் இது ரெண்டுமே கண்டிப்பாக நமக்கு வந்து கொஷின் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஹீட் வேவ்ஸ், கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்ட்டு. ஸோ ஹீட் வேவ், காசஸ் ஆஃப் தி ஹீட் வேவ். ஸோ அது இந்த ஆஸ்பெக்டில் நமக்கு வந்து கொஷின் வரலாம். ஸோ அதுக்கடுத்து அர்பன் ஃபயர்ஸ். ஸோ டிஸ்கஸ் தி மேஜர் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் த இன்சிடென்ஸ் ஆஃப் அர்பன் ஃபயர்ஸ். இதுவும் வந்து நமக்கு கொஷின் வரலாம். இந்த ஆஸ்பெக்ட்லையும் நமக்கு வந்து கொஷின் வரலாம். அர்பன் ஃபயர்ஸை பற்றின கொஷின்ஸு, அதோட இம்பாக்ட் என்ன, கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, டேம் சேஃப்டி. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அஸ் ஆம்பிளிஃபைட் ரிஸ்க் ஆஃப் அசோசியேட்டட் வித் ஏஜிங் த டேம்ஸ். இந்தியாவில் வந்து ஏஜிங் த டேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 இஷ்யூ. அது வந்து ஹிட்டன் இஷ்யூ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் டேம்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹைட்ராலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து இதை ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நமக்கு வந்து கொஷின் வரலாம். ஸோ டேம் சேஃப்டி பற்றின ஒரு கொஷின். ஸோ ஏன் அப்படின்னா அந்த டீஸ்டா 3 டேம்ஸ் ட்ராஜடி 2023 நடந்த விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின் வரலாம். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த டேமு, இஷ்யூ ரிலேட்டட் டு டேம் சேஃப்டி, ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸு, டேம் சேஃப்டி ஆக்ட், நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி, ஸோ குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ஸு, இதை பற்றி நமக்கு வந்து கொஷின் வரலாம். ஸோ அதுக்கடுத்து
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இல்லை ஜென்ரலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பற்றி, ஏன்னா 2025 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றி மீன்ஸ் வந்திருந்தது 2025. அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின் வரலாம். ரியாக்டிவ் ப்ரோஆக்டிவ் அப்ரோச் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் ஹவு I am expecting the question in civil society organization. Role of civil society organization in strengthening the disaster resilient in India. ஸோ சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் டிசாஸ்டர் அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய மீன்ஸ் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்விரான்மெண்ட். ஸோ கன்வென்ஷனல் ஜிடிபி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கன்வென்ஷனல் ஜிடிபி, க்ரீன் ஜிடிபி, எக்ஸாக்டாக க்ரீன் ஜிடிபி வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நேச்சர் பேஸ்டு சொல்யூஷனும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட், இந்தியாஸ் என்விரான்மெண்ட் ரிப்போர்ட், எக்கோ சைடும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லேண்ட் டீக்ரடேஷன் ரிப்போர்ட். ஸோ லேண்ட் டீக்ரடேஷன், ஸோ இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. லேண்ட் நியூட்ரலிட்டி இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து தனித்தனி வீடியோவாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம் ஸ்கீம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீமை பற்றி நமக்கு வந்து கொஸ்டின் வரலாம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு யூரோப்பியன் யூனியனோட கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுற மாதிரி எக்ஸாமின் த சேலஞ்சஸ் போஸ்ட் பை யூரோப்பியன் யூனியன்ஸ் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஃபார் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ கார்பன் கிரெடிட் இனிஷியேட்டிவ் இந்தியாவில் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஸோ அதுக்கடுத்து இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்தியாவோட கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஷின் கேட்கலாம். வெட்லேண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸை பற்றி கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது சேலஞ்சஸ் இன் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் பர்டிகுலராக எக்ஸாக்டாக அது கேட்கலாம் இந்த எஸ்டிஜிஸோட ரிலேட் பண்ணி. அதுக்கடுத்து கோரல் ரீஃப்ஸு. ஸோ கோரல் ரீஃப்ஸுமே மேஜர் த்ரெட் டு கோரல் ரீஃப்ஸ் என்ன, சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸ், கிளாசிக்கல் கொஷின். ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஹஸ் எமர்ஜ்ட் அஸ் மேஜர் சேலஞ்சஸ் இன் இந்தியா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ கீ காசஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸ் இதை பற்றி நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸ் இன் இந்தியாவை பற்றி கொஷின் கேட்கலாம். ஸோ ரைட் டு வாட்டர், ஸோ ரைட் டு ஃபுட்பாத் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கொஷின் கேட்கலாம். ஸோ வாட்டர் ட்ரேடிங், ஸோ கண்டிப்பாக டிஸ்கஸ் த நீட் ஃபார் வாட்டர் ட்ரேடிங் இன் இந்தியா. எக்ஸாமின் த சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் த ரீயூஸ் ஆஃப் ட்ரீட்டட் வாட்டர் அண்ட் சஜஸ்ட் த மெஷர்ஸ். ஸோ சேலஞ்சஸ் இன் ரீயூசிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் ட்ரேடிங், அதுக்கடுத்து சேலஞ்சஸ் இன் ரீயூசிங் தி வேஸ்ட் வாட்டர், ரீசைக்கிள்டு வாட்டர், நாட் வேஸ்ட் வாட்டர். நமாமி கங்கா ப்ராஜெக்ட் இஸ் எவ்ரி இயர், இது வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் கொஷின் மாதிரி தான். ஸோ நியூக்ளியர் கண்டாமினேஷன் போசஸ் சீரியஸ் என்விரான்மெண்டல், public health, geopolitical challenges. So discuss the major impact of measures adopted at the nation and international level to minimize the nuclear risk. So இது வந்து கேட்கலாம், இந்த ஆஸ்பெக்டில் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ஹில்ஸ், இதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஆரவல்லி ரேஞ்சஸை பற்றி கண்டிப்பாக இந்த வருஷம் கொஷின் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின். சுப்ரீம் கோர்ட்டோட கிளியர் டெஃபினிஷன்ஸ் என்ன, ஆரவல்லி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு, அது கண்டிப்பாக கேட்கலாம். ஆரவல்லிஸ், கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டும் கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ஸோட இஷ்யூஸ் என்ன, அதோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதோட இஷ்யூஸ் கன்சர்ன் என்ன, பர்வேஷ் போர்ட்டல். ஸோ டிஸ்கஸ் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்வேஷ் போர்ட்டல், சேலஞ்சஸ். ஸோ இது இந்த பர்வேஷ் போர்ட்டலை பற்றி நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயோ E3 ஃபார்மா கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஜீனோம் சீக்வன்சிங்கை பற்றி கொஷின் கேட்கலாம். ஸோ குவாண்டம் டாட்ஸை பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். குவாண்டம் டாட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நானோ டெக்னாலஜி, கீ சேலஞ்சஸ் இன் நானோ டெக்னாலஜியை பற்றி கொஷின் கேட்கலாம். ரீசெண்ட் இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர், பர்டிகுலராக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர், இந்த கொஷின் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நேஷ்னல் குவாண்டம் மிஷன் இதுவும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம தனி கொஷினாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஸ்பேஸ் பாலிசி, இந்தியா ஸ்பேஸ் பாலிசி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தனியாகவே இந்தியா ஸ்பேஸ் பாலிசியோட கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஸ்பேஸ் செக்டாரோட பொட்டன்ஷியல் அவுட்டாக வந்து இனிஷியேட்டிவ்ஸ், இந்தியா ஸ்பேஸ் செக்டாரோட கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ அதை பற்றி வந்து நம்ம கொஷின் கேட்கலாம். சேலஞ்சஸ், வே ஃபார்வர்டுங்கிற மாதிரி. நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன், கண்டிப்பாக ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ கொஷின் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஸோ இது வந்து கண்டிப்பாக கொஷின் வரும். கீ ஃபீச்சர்ஸோ இல்லை அந்த மாதிரி வந்து நம்ம கொஷின் கேட்கலாம்.
ஸோ ஏன் இதெல்லாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின். நேஷனல் கிரிட்டிக்கல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின் வந்து நான் ப்ரிலிம்ஸ்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இந்த வருஷம் கேட்கல. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை பற்றி நமக்கு வந்து கொஷின் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ 3 ஸ்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஜென்ரலி தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஓவராலாக வேற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் 100% இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் தான். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அதோட கான்செப்ட்ஸு, அதோட இந்தியாவில் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் ப்ரோக்ராம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ நியூக்ளியர் இதில் வந்து அது என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன், விக்ரம் சாராபாயை பற்றி கொஷின் கேட்கலாம். ஸோ விக்ரம் சாராபாயோட ஸ்பேஸ் கான்ட்ரிபியூஷன், அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஸ்பேஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆர்எல்ஸ் எம்எஸ் சுவாமிநாதனோட கிரீன் ரெவல்யூஷன் கான்ட்ரிபியூஷன் பற்றி கேட்கலாம். இது ரெண்டுமே இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்த கான்செப்ட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். எக்ஸாமின் தி சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இந்தியா இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் ரெஜிம் இட்ஸ் ப்ரமோட்டிங் இன்னோவேஷன்ஸ் அண்ட் கமர்ஷியலைசேஷன். ஸோ இதை வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கம்பல்சரி லைசன்சிங், வாலண்டரி லைசன்சிங் விசஸ் கம்பல்சரி லைசன்சிங். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவு த ஐபி ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஐபி ப்ரொவிஷன்ஸ் வந்து ஐபி ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா யூகே சிஇடிஏ. ஸோ இந்தியா யூகேவோட சிஇடிஏ, ஸோ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கம்பல்சரி லைசன்சிங் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இந்த சிஇடிஏ பேஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அஸ் அ சைலண்ட் பேண்டமிக். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் குளோபல் பேண்டமிக் அக்ரிமெண்ட், இந்த கொஷின் நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டபிள்யூஹெச்ஓட குளோபல் பேண்டமிக் அக்ரிமெண்ட்டை பற்றி நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி, அதோட சேலஞ்சஸ், அதோட அப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் டிஃபென்ஸ், இது வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் வந்து கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஷின், பிகாஸ் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அடுத்த முக்கியமானது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் have emerged as a critical force multiplier in modern warfare. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இந்தியா ப்ரிப்பேர்ட்னஸ், ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஸ்ட்ராட்டஜி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷனிங், ஸோ அதோட சேலஞ்சஸ், அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கொஷின். ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கஸ்டோடியல் டெத்ஸை பற்றி கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் இந்த வருஷம் அதை பற்றின ஆர்டிகல்ஸ்லாம் நிறையா வந்ததுனால மேபி கஸ்டோடியல் டெத்ஸை பற்றி நமக்கு வந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தாண்டி அவ்வளோதான். ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மேபி. ஸோ சைல்டு ப்ரொடெக்ஷன், ஆன்லைன் கேமிங், இது நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேமிங் இன் இன்க்ரீசிங் பிகமிங் சைல்டு ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்ஷூரிங் த டிஜிட்டல் வெல்பீயிங் ஆஃப் சில்ட்ரன் இஸ் எமர்ஜ் அஸ் அ நியூ சேலஞ்ச் ஆஃப் தி கவர்னன்ஸ். ஸோ கண்டிப்பாக டிஜிட்டல் வெல்பீயிங் ஆஃப் தி சில்ட்ரன் அப்படிங்கிற பேஸ் பண்ணி, ஏன்னா சைல்டு கடலிங்கை பற்றி ஒரு கொஷின் வந்திருந்ததுனால இந்த 2 கொஷின் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சென்சஸ் ஆப்ரேஷன் சிஸ்டம், எப்படி இந்த கொஷினை நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஹவு கேன் த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்சஸ் ஆப்ரேஷன் ஸ்ட்ரென்தன் த எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங்க்கு சென்சஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஷன் கர்மயோகி லேட்டரல் என்ட்ரி சேலஞ்சஸ், இது வந்து எவ்ரி இயர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் தான். ஸோ மிஷன் கர்மயோகி வந்து எந்த அளவுக்கு வந்து சிவில் சர்வீஸ் கெப்பாசிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, ஸோ அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, இப்போ லேட்டரல் என்ட்ரியை பற்றின கான்செப்ட்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸில் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஹவு ஏஐ எனேபிள்டு, இது வந்து சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸாக ஏஐ வந்து எப்படி மாற்றும் அப்படிங்கிற மாதிரி இதையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செப்பரேட் கொஷினாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, அவங்களோட ரோல் இன் விமன் எம்பவர்மெண்ட்டு, இந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து தனி கொஷினாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Despite significant advantages in technology, citizen-centric governance and India's continues to face challenges in accountability and transparency. So we can expect a question. So good governance, citizen-centric governance, இதெல்லாமே கிளாசிக்கல் கொஷின் தான். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட கோர் இதுலேயே இருக்கக்கூடிய கொஷின். சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் இஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சச் அ கொஷின்.
ஸோ சோஷியல் ஆடிட்டை பற்றி கொஷின் வரலாம். சோஷியல் ஆடிட் ரெப்ரசன்டேட்ஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆடிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டு சிட்டிசன் ஆடிட்டிங் ஆஃப் கவர்னன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் கவர்னன்ஸ் பற்றி நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் 100% கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டிங் ஆக்ட், இதை நான் தனியாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக இந்த வருஷம் ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஹைலி டிபேட்டட் கான்செப்டாக இருக்குது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ டிஜிட்டல் மீடியா as emerged as an important instrument of citizen participation. ஸோ ஹவு இட் ஸ்ட்ரென்தன் த கவர்னன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்டிஐ, ஏன்னா ஆர்டிஐ வந்து 20 இயர்ஸ் ஆச்சுங்கிறதுனால இந்த வருஷம் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஷின் இன் ஆர்டிஐ. கண்டிப்பாக வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ், அதுக்கடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் தனியாகவே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பனைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், பட் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஹைப்ரிட் வார்ஃபேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹைப்ரிட் வார்ஃபேரை பற்றி நம்ம வந்து கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைப்ரிட் வார்ஃபேரோட சேலஞ்சஸ் என்ன, கிரே ஜோன் வார்ஃபேரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிரே ஜோன் வார்ஃபேர் as emerged as மேஜர் சேலஞ்சஸ் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஹைப்ரிட் வார்ஃபேர், கிரே ஜோன் வார்ஃபேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் வார்ஃபேர். ஸோ ட்ரோன் வார்ஃபேரோட கவுண்டர் ட்ரோன் கேப்பபிலிட்டிஸு, ட்ரோன் வார்ஃபேரோட டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இதை பற்றி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Social media has emerged as both an enabler of communication and source of internal security. ஸோ challenges posed by social media to internal security, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக அதே மாதிரி கவர்மெண்ட்டோட மெஷர்ஸை பற்றி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சைபர் வார்ஃபேர் as emerged as major threat to national security. இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது. வித் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டோட ஒரு ஆன்சர் எழுதுனா எப்படி இருக்குன்ற மாதிரி தான் நாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்சார் சாரதியை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சி சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாமே கிளாசிக்கல் கொஷின். அதாவது இதில் புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சிலபஸ் பேஸ்டாக ஓகே இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ மீன்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓகே பயோடெரரிசம். ஸோ பயோடெரரிசம் இஸ் ஆல்சோ தட் மச் நாட் இம்பார்ட்டன்ட், பட் டிஸ்கஸ் த இந்தியாஸ் ப்ரிப்பேர்னஸ் டு டேக்கல் த பயோடெரரிசம்க்கு இந்தியா எடுத்து வச்சிருக்கிற ஸ்டெப்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன. ஸோ அதுதான் வந்து இந்த கொஷின். அதுக்கடுத்து டிஸ்கஸ் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் சேலஞ்ச் போஸ்ட் பை டெரரிஸ்ட் டிஜிட்டல் ட்ரேட் கிராஃப்ட், எவாலுவேட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரஹார் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிரஹார் ஸ்ட்ராட்டஜி திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பிரஹார் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம், வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஓகே ஆக்சுவலாக அது எல்லாத்தையுமே அமால்கமேட் பண்ணி ஒரு கொஷின். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரோன்ஸு, சைபர் டெக்னாலஜி, பிரஹார் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி ஒரே கொஷினாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது டிஃபென்ஸ் பார்ட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வரும். ஸோ டிஸ்கஸ் த மேஜர் சேலஞ்சஸ் இன் இந்தியாஸ் பார்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க இந்தியாஸ், அதாவது பார்டர் மேனேஜ்மெண்ட்டில் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் என்ன, அதை பற்றின இது கீ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், ஸ்மார்ட் பார்டர், போல்ட் QIT, ஸ்ட்ராட்டஜிக் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட், பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன்ஸு, இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து நமக்கு வரலாம். சேலஞ்சஸ், கிராஸ் பார்டர் செக்யூரிட்டி த்ரெட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி இந்தியாவோட ஸ்டெப்ஸ் என்ன, அவ்வளோதான். மற்றபடி அதில் பெருசாக ஓப்பன் எண்டட் கொஷின் தான். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஈஸியாக கொஷின் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மணி லாண்ட்ரிங் அஸ் எமர்ஜ் அஸ் மேஜர் த்ரெட், இந்தியாவோட ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மணி லாண்ட்ரிங்னா என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸு, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க், மணி லாண்ட்ரிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், ஸோ அதுக்கடுத்து ஃபிகட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் ஆக்ட், ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் லைக் ED, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜாம் ட்ரினிட்டி, ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸு.
வே ஃபார்வர்டு. ஸோ இதுதான் இன்டர்னல் செக்யூரிட்டிலேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின். ஐஆர் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கொஷினுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒன்லி 2 முக்கியமான கொஷின் மட்டும் தான் நம்ம வந்து என்னால பண்ண முடியல. டைம் இல்ல. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் இந்தியா, ஸ்ரீலங்கா வித் ரெஸ்பெக்ட் டூ சாகர். சாகர் இனிஷியேட்டிவ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட்டையும் சாகரையும் கனெக்ட் பண்ற மாரி இந்தியா, ஸ்ரீலங்கா எக்கனாமிக் கோஆப்பரேஷன் வந்து கொஷின் கேட்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி பாகிஸ்தானோட கிராஸ் பார்டர் டெரரிசம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட்ல இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத அமால்கமேட் பண்ற மாரி ஒரு கொஸ்டின் வரும். In the context of cross-border terrorism, Pakistan FATF grey list, how can India's reconcile deterrence and national security within trust-building measures to ensure regional stability and effective neighborhood? இதை வந்து கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. பட் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான். வித் ரெஸ்பெக்ட் இந்தியா பங்களாதேஷ் ஆல்ரெடி 2014 ஆர் 15ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியை பேஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்கலாம். அவ்வளோதான். மீதி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாகவே ஐஆர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சொசைட்டியும் ஆஸ்பெக்டில் அதுதான். எல்லா கொஸ்டினும் நான் வந்து ஆல்மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இது இல்லாம நமக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னா, ஸோ 2 முக்கியமான ஆஸ்பெக்ட்ல நான் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னதுன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது டிராவலர்ஸ் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது பேஸ் பண்ணி ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிராவலர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து வரலாம் இன் இன் பேப்பர் 1. So these are all the questions I'm expecting. So again I'm saying this is not for the அதாவது அவுட் அண்ட் அவுட்டா இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.